வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல் மேலும் தீவிரமடைந்து விரைவில் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழையக்கூடும் என்று சொல்லி அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் யான்சன் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டும் இருக்கின்றார். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின் நம்பர் 82 3rd Cross Street, யஃப்னா. ஈரானுக்கு எதிரான தற்போதைய ராணுவ நடவடிக்கைகள் எந்த திசையில் செல்லும் என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி வரும் நிலையில் மைக் யான்சனின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்குது. போர் மேலும் விரிவடையுமா அல்லது ராஜதந்திர முயற்சிகளின் ஊடாக அதனை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்ற கேள்விகள் தற்போது சர்வதேச அரசியல் அரங்கில் முக்கியமாக எழுந்திருக்குது. நாம் மிக விரைவில் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைய போகின்றோம் என்று நினைக்கின்றேன். அடுத்த கட்டத்தில் நமது நட்பு நாடுகள் உதவும் என்றும் இதை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் நம்புகின்றேன் என்று மைக் ஜான்சன் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அதன் நட்பு நாடுகளின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இதன் மூலம் அமெரிக்கா தனியாக இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக பிராந்தியத்திலும் சர்வதேச அளவிலும் உள்ள கூட்டாளிகளின் உதவியுடன் ஈரானுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியும் இருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் ஏற்கனவே மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்தும் இருக்கின்றன. இந்த மோதல் நீடித்தால் அது ஈரான் மற்றும் இஸ்ரேலை மட்டும் பாதிக்காமல் அண்டை நாடுகளையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கும் அபாயம் இருக்கின்றது. குறிப்பாக பிராந்தியத்தில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பது அமெரிக்காவின் நீண்டகால வெளிநாட்டு கொள்கை இலக்குகளில் ஒன்றாக இருந்து வந்ததாக மைக் ஜான்சன் தெரிவித்தும் இருக்கின்றார். முன்னைய அமெரிக்க நிர்வாகங்களும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு ராஜதந்திர மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்தும் இருந்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் வெற்றியடைந்துள்ளதாகவும் யான்சன் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதன் மூலம் ஈரானின் அணுசக்தி திறன்களை குறைப்பது அல்லது அதன் அணு ஆயுத திட்டத்தை முடக்குவது தற்போதைய அமெரிக்க நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். மேலும் ஈரானின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களின் தாக்கத்தையும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். நாம் பாம்பின் தலையை வெட்டிவிட்டோம் என்று அவர் தெரிவித்திருப்பது ஈரானின் முக்கிய இராணுவ தலைமையகங்கள் மற்றும் கட்டளை அமைப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை குறிப்பதாக பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த வகையான கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகின்றது. ஈரான் ஏற்கனவே அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இதனால் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் அந்த நாட்டின் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளும் அதிகரித்தும் இருக்கின்றன. இதேவேளை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பிலும் அமெரிக்க தரப்பில் நம்பிக்கையின்மை காணப்படுவதாக ஜான்சன் தெரிவித்தும் இருக்கின்றார். பேச்சுவார்த்தை மேசையின் மறுபுறத்தில் இருக்கும் ஈரானியர்களை நம்ப முடியாது என்பதே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கும் இராணுவ அழுத்தத்திற்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது அமெரிக்க நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும். ஒருபுறம் ஈரானின் இராணுவ திறன்களை கட்டுப்படுத்துவதற்காக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் மறுபுறம் மோதல் முழுமையான பிராந்திய போராக மாறுவதை தடுப்பது
அவசியமாகின்றது. மத்திய கிழக்கில் போர் நீடிப்பது உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி மற்றும் கடல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டால் உலகளாவிய எரிபொருள் விலைகள் அதிகரிப்பும் வாய்ப்பு இருக்கின்றது. இதன் தாக்கம் ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் பல நாடுகளுக்கும் கடுமையானதாக அமையலாம். அத்தோடு மோதல் நீடித்தால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளும் தீவிரமடையக்கூடும். இராணுவ இலக்குகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படலாம். மருத்துவம், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் விநியோகத்திலும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மைக் யான்சன் தெரிவித்திருக்கின்ற புதிய கட்டம் என்பது இந்த வகையான நடவடிக்கைகளை உள்ளடக்கும் என்பது இதுவரை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள், நட்பு நாடுகளின் பங்களிப்பு மற்றும் ஈரானின் பதில் நடவடிக்கைகள் ஆகியவை இந்த மோதலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமையும். அதேவேளை அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எந்த அளவுக்கு நேரடியாக இந்த போரில் பங்கேற்கும் என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. சில நாடுகள் அமெரிக்காவுக்கு அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆதரவை வழங்கக்கூடும். ஆனால் நேரடி இராணுவ பங்கேற்பு என்பது அந்த நாடுகளுக்கு அரசியல் ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் மிகப்பெரிய முடிவாக அமையும். மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தையும் மைக் யான்சன் முன்வைத்தும் இருக்கின்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் நோக்கம் நீண்டகால போரை முன்னெடுப்பது அல்ல என்றும், ஈரானின் இராணுவ மற்றும் அணுசக்தி திறன்களை கட்டுப்படுத்திய பின்னர் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. எனினும் போர் எவ்வாறு முடிவடையும் என்பது இன்னும் உறுதியற்றதாகவே இருக்கின்றது. இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்தால் ஈரானின் பதில் தாக்குதல்களும் தீவிரமடையக்கூடும். இதனால் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா மட்டுமின்றி மத்திய கிழக்கின் பல நாடுகளும் மோதலில் இழுக்கப்படும் அபாயம் காணப்படுகின்றது. சர்வதேச சமூகம் தற்போது மோதலின் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போரின் தீவிரம் அதிகரிப்பதை தடுப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் ஒருபுறம் தொடர வேண்டிய நிலையில், பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பையும் பொதுமக்களின் உயிர்களையும் பாதுகாப்பது மற்றொரு முக்கிய தேவையாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் மோதலை முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது மேலும் விரிவடைய செய்யுமா என்பது எதிர்காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகளிலேயே தங்கியும் இருக்கின்றது. குறிப்பாக இராணுவ நடவடிக்கைகளுடன் இணைந்த ராஜதந்திர முயற்சிகள் வெற்றி பெறுகின்றதா என்பதே முக்கியமானதாக இருக்கும். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நம்பிக்கையின்மை நீடிக்கும் நிலையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கடினமானதாக அமையலாம். எனவே மத்திய கிழக்கில் உருவாகியிருக்கின்ற இந்த புதிய சூழ்நிலை உலக நாடுகளுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. போர் மேலும் தீவிரமடையாமல் தடுப்பது, பிராந்திய அமைதியை மீண்டும் ஏற்படுத்துவதும் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் உள்ள முக்கிய சவால்களாக இருக்கின்றன. மைக் யான்சன் கூறியுள்ள புதிய கட்டம் எவ்வாறு அமையும் என்பது அடுத்த சில நாட்கள் மற்றும் வாரங்களில் வெளியாகும். அமெரிக்க மற்றும் ஈரானிய நடவடிக்கைகளின் மூலம் தெளிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இவை எப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, Jaffna.